அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் நிறைவடையுள்ள நிலையிலும் இன்னும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. 15 வருடங்களுக்கு மேலாக வழக்கு விசாரணைகள் எதுவுமின்றி விளக்கமறியலில் இருந்த LTTE பயங்கரவாதம் தொடர்புடைய ஒருவருக்கு பிணை வழங்கும் போது நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். நீண்ட காலமாக வழக்கு விசாரணைகளின்றி இந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது மிகவும் மோசமான ஒரு நிலையாகும், மனித உரிமை மீறலாகும். எனவே சட்டத்தில் என்ன காணப்பட்டாலும் மிகவும் விசேடமான விடயமாக கருதி அந்த நபருக்கு பிணை வழங்கப்படுகிறது என நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. எனவே இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு இன்னும் காலம் செல்லும் என்பதால் தற்பொழுது வழக்கு விசாரணைகளோ அல்லது குற்றச்சாட்டுகளோ இன்றி தடுப்பு காவல் வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாத சந்தேகர்கள் அனைவரையும் பிணையில் விடுவிப்பதற்கோ அல்லது அவர்களை முழுமையாக விடுவிப்பதற்கோ அரசாங்கம் ஏதேனும் கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுக்குமா? அவர்கள் பிணை பெறுவதில் எந்த தடையும் இல்லை என்பது அடிப்படையான விடயம். அது மேல் நீதிமன்றத்தின் மூலமாகவே முன்னெடுக்கப்படுகிறது. பிணை விண்ணப்பத்தின் ஊடாக அதனை முன்னெடுக்க முடியும். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிணை விண்ணப்பித்திருந்தவருக்கு பிணை கிடைத்துள்ளது. அதற்கு அரசாங்கத்தின் கொள்கைகள் மூலம் தீர்ப்பு வழங்கப்படுவதில்லை. ஏனெனில் நீதிமன்றம் சுயாதீனமாகவே செயற்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த சட்டத்தை இல்லாமல் செய்யும் பணிகள் விரைவாக இடம்பெற்று வருகின்றது என்பதை தெரிவிக்க வேண்டும்.